ஹாய் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்தது. காற்று பார்த்திங்கன்னா நல்லா வீசிக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி வானம் மூடிக்கிட்டு இருந்தது. சொல்ல முடியாது இன்றைக்கி மழை பெஞ்சாலும் பெய்யும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல மழை பெய்யுது. பட் சென்னையில் தான் மழை இல்லை, விட்டு விட்டு அப்பப்போ பெய்யுது. ஸோ இன்றைக்கி காலையில் அந்த காற்றடிக்கும் போது அந்த கொடியில் இருக்கிற பூக்கள் எல்லாம் அசைஞ்சிக்கிட்டு, ஏன்னா காலையில் நேரம் பூக்கள் எல்லாம் மலர்ந்து அந்த 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 ஸ்மெல்லே செம்மையாக இருக்கும், அந்த பூக்களோட ஸ்மெல்ஸு. ஸோ அதெல்லாம் ப்ரீத் பண்ணிக்கிட்டு, ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணிவிட்டு, சும்மா ஒரு வாக் பண்ணிக்கிட்டு நம்ம செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றும் போது அந்த ஃபீல் அந்த ஒரு நாளில் எப்போவுமே கிடைக்காது. அது கிடைக்கிற ஒரே டைம் அந்த அதிகாலம்தான். அதிகாலை நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி மிஸ் பண்ணாதீங்க. அந்த காலையில் ஏஞ்சி அந்த ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணி அது அது வேறையாக இருக்கும். ஸோ அது மிஸ் பண்ணாமல் இருங்க. ஸோ அடுத்து வந்து பேக் டு ரொட்டீன். நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. நம்ம என்ன தான் வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம மைண்டை பிஸியாக வச்சாலும் ஒரு சைடு நம்மளோட மைண்டு நாளைக்கு என்ன லஞ்சு செய்யலாம், நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம், இதே தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்பெஷலாக பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்ரேஷனே ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். அதாவது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், என்ன செய்யணும் எது செய்யணும்னு. நான் வந்து காலையில் டிசைட் பண்ணி வச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். அது நினச்சிக்கிட்டு தான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் மஷ்ரூம் இருந்தது. ஸோ மஷ்ரூம் சாதம் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. நம்ம நைட்டு ஃபுல்லாக ஒன்று யோசித்து வச்சு ஒரு நிமிஷத்தில் காலையில் ஏஞ்ச உடனே திருப்பி அந்த டெசிஷனே மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்று நினைக்கிறது அது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி மஷ்ரூம் சாதம் தான் நான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் பசங்க மிச்சம் வைக்காத சாப்பிட்டுட்டு வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம செஞ்சு பசங்க சாப்பிடாத மிச்சம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அது வந்து நம்ம செஞ்சு கொடுத்ததே யூஸ் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம பசங்களை ஒரு அடி அடிச்சியாவது ஊட்டி விடுவோம். ஸோ அழுதுகிட்டாவது பசங்க சாப்பிடுவாங்க. பட் அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பும்போது அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சது தான் நான் செஞ்சு கொடுத்து அனுப்புவேன். ஏன்னா பிடிக்கலன்னா அப்படியே ரிட்டன் வந்துடும் சாப்பாடு. ஸோ அதனால் மஷ்ரூம் சாதம் 2 பேருக்குமே, என்னோடய 2 பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் வந்து எப்படி செய்யலாம், ரொம்ப சிம்பிள் தான் அது, எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பேக்கெட்டுக்கு 2 வெங்காயம் குட்டி குட்டியாக அதுவும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா மசிச்சுக்குங்க. அடுத்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அந்த மஷ்ரூம் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு, 2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் பொடி போட்டுக்கோங்க. அடுத்து வந்து சாஸ் வந்து நம்ம அந்தளவுக்கு விரும்ப மாட்டோம். ஸோ பசங்க வந்து கொஞ்சம் தித்திப்பாக அந்த மாதிரி இருக்கும்போது விரும்புவாங்க. ஸோ டொமேட்டோ சாஸ் என் வீட்டில் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த பேக்கெட்ஸ் தான் இருந்தது, அதனால் அந்த 2 நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வடித்து வச்சுருக்க சாதம் இப்போ வந்து அது கிளறி இட்டோன்னா அது மஷ்ரூம் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி மஷ்ரூம் சாதம் தான் பசங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் நம்ம கட்டிடலாம். பசங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஷூவும் சாக்ஸும் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் நம்ம துணியை எடுத்து மஷினில் போட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு தோச்சி இருக்கும். ஸோ பசங்களை விட்டுட்டு வந்த உடனே நம்ம வந்து துணியை எடுத்து காய வச்சுக்கலாம். ஒரு அடுத்தடுத்து வேலைகள் நம்மளுக்கு நிறைய இருக்கு இல்லையா. பாத்திரம் கழுவணும், வீட்டை பெருக்கணும், துடைக்கணும், கிச்சன் க்ளீன் பண்ணணும், அடுத்து மதியத்துக்கு நம்மளுக்கு சமைக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வேலைகள் இருக்குது. ஸோ வந்தாச்சு பசங்களை விட்டுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா துணியை துவச்சி ஆயிடுச்சு, அதை எடுத்துகிட்டு போய் காயவும் வச்சு ஆயிடுச்சு. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.